அதிமுக ஆட்சியில் 50 கொலை, எங்கள் ஆட்சியில் 45 கொலை. ஏங்க இது ஒரு ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம் இதுக்காக ஒரு அரசாங்கம்? இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார்? யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம், என் கதவு திறந்தே இருக்கும், மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் சொன்னார். ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், என்னை கொலை செய்து விடுவாள் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லல? அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். குற்றவாளிகளை தண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதனால தான் சொல்றேன், தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரோம். ஆனால் இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில். உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையான்னு. இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது, காவல்துறை சரியான முறையில் செயல்படும், குற்றவாளி தகுந்த தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே 4 கொலை நடைபெற்றது. அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் ஓடிட்டு காட்டி தான் இன்னைக்கு வெளியெடுப்பு செஞ்சிருக்கோம். அதிமுக ஆட்சியில் 50 கொலை, எங்கள் ஆட்சியில் 45 கொலை. ஏங்க இது ஒரு ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம் இதுக்காக ஒரு அரசாங்கம்? ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர். எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள்?